Hello viewers, welcome to my channel PKN Creation. வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து காப்பர் கலர் ஜரி த்ரெட்டை செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக காப்பர் கலர்லேயே நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெட்டீரியலுமே. இந்த காப்பர் கலரில் நான் சுகர் பீடை 1 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா கிளாத்துக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நான் செயின் ஸ்டிச்சை அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இருக்கிற கேப்பில் சுகர் பீடை அந்த லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்த லைனாக மறுபடியும் சுகர் பீடு கொடுத்து இந்த பார்டர் லைனை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி அந்த சைடும் நான் சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நடுவில் இருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணதுக்கப்புறமா நான் சுகர் பீடை வந்து அந்த லைனில் ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். ஒரு ஸ்டிச்சு வந்து பேக்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கார்னர் திருப்பும்போது கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி அந்த பீடை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்பவே கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் திருப்பிக்கிட்டு இந்த லைனையும் நான் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா கீழே நம்ம அப்ளை பண்ண மாதிரியே மேலே கூட ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு இந்த மாதிரி ஸ்டோனை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஷார்ப்பான எட்ஜில் இருந்து மறுபடியும் இன்னொரு ஸ்டோனையும் அந்த லைனுக்கு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அது ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இருக்கிற கேப்பில் வந்து சுகர் பீடை அந்த லைன் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த லைன்லேயும் இந்த மாதிரி சுகர் பீடு கொடுத்துட்டு இந்த ஷார்ப்பான எஜ்ஜில் பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்டிச்சு வந்து பேக்காக கொடுத்து நான் அப்படியே திருப்பிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான ஷார்ப்பான எஜ்ஜு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா 2 சைடும் ஸ்லீவ்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரே ஈவனாக ஒரு திலகம் ஷேப் ட்ராயிங் கிடைக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து கரெக்டாக நடுவில் வச்சு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன் இந்த திலகம் ஷேப்பை. இது மார்க்கிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த அவுட்லைனில் வந்து நான் சுகர் பீடை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 பீடாக கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்து மாறாமல் உங்களுக்கு இந்த ஈவனான ஷேப் கிடைக்கும். அதனால் 2 பீடாவே கொடுத்து இந்த திலகம் ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். அந்த ஷார்ப்பான எட்ஜு கரெக்டாக வர அளவுக்கு பார்த்து நான் அந்த திலகம் ஷேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது முடித்ததுக்கப்புறமா உள்ளே வந்து B7000 அப்படின்ற க்ளூவை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதை உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டான அளவில் வந்து நான் ஸ்டோனை வந்து எடுத்து அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். இந்த க்ளூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் தைரியமாக இந்த யூஸ் பண்ணி ஓட்டலாம். இது நல்லா ப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா இதுக்கு அடுத்த லைனாக நான் மறுபடியும் சுகர் பீடை கொடுத்து இந்த திலகம் ஷேப்பை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் இந்த மாதிரி கர்வ் லைனில் நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி அதுக்கு லீவ்ஸ் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைட்லேயுமே நான் லீவ்ஸை வரைஞ்சிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த லைனுக்கு வந்து சுகர் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைட்லேயும் சுகர் பீடை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு லீவ்ஸையும் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். இப்போ நடுவில் அந்த திலகம் ஷேப்புக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே தான் நான் லீஃப்க்கும் கொடுத்துருக்கேன் ஸ்டிச்சு. ஆனால் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த திலகம் ஷேப்புக்கு எந்த மாதிரி ஸ்டிச்சு கொடுக்குறனோ அதே ஸ்டிச்சே தான் நான் வந்து அந்த லீஃப் டிசைனுக்கும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன்.
பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்து ஆப்போசிட்டில் ஒரு ஸ்டிச்சு, இந்த மாதிரியே நான் கொடுத்துட்டே வரேன். இந்த லாஸ்ட்டில் மட்டும் ஒன் சைடு மட்டும் வரா மாதிரி இருக்கும். அதனால் ஒன் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த சைடு கேப் இருக்கோ அந்த சைட்லேருந்து அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைட்லேயும் நான் இந்த ஸ்டிச்சை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக லீஃப்க்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்டோன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா கோதுமை பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி எடுத்து அந்த லீஃப்க்கு பக்கத்தில் ஒரு இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதே மாதிரியே எல்லா லீஃப்க்கும் இருக்கிற கேப்பில் இந்த கோதுமை பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரியே கோதுமை பீடையும் சுகர் பீடையும் எடுத்து திலகம் ஷேப்புக்கு கீழவும் மேலவும் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனை வந்து மேலே கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதனுடைய லுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது முடித்ததும் நான் நடுவில் வந்து சுகர் பீடை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் சுகர் பீடை நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடித்ததுக்கப்புறமா நடுவில் நான் அங்கங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை வந்து ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் கீழே இருக்கிற அந்த டிசைனில் வந்து ஃபுல்லாகவுமே நான் பானி ஸ்டிச்சை கொடுத்துக்கிறேன். இந்த பானி ஸ்டிச்சு கொடுக்கறது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ரேண்டமாக வந்து ஒன் சைடு வந்து சி டைப்லேயும் இன்னொரு சைடு ஆப்போசிட் சி டைப்லேயும் கொடுத்துட்டும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒன் சைடு டபிள்யூ ஷேப்லேயும் அதுக்கு அடுத்த ஆப்போசிட் சைடில் டபிள்யூ ஷேப்லேயும் வர மாதிரியும் கொடுத்துட்டு வரலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் தேவைப்படுதோ அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டிசைனில் வந்து இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த டபிள்யூ ஷேப்பையும் பண்ணியிருக்கேன், அந்த கர்வ் வர மாதிரி அதாவது சி டைப் வர மாதிரியும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டும் மாற்றி மாற்றி எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம அந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இதனுடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். எந்த அளவுக்கு நெருக்கமாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த திலகம் ஷேப்புக்கு கீழே இருக்கிற நடுவில் அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து நான் ஒரு லைன் வந்து நீட்டாக சுகர் பீடை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து லைனாக ஒவ்வொரு 1/4 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி சுகர் பீடை ஒரு லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பானி ஸ்டிச் அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன். எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டே இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஆனால் இதில் வந்து நீங்கள் அந்த பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறமா நான் நடுவில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். இந்த வீடியோவுக்கான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.